இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் தான். ஸ்லீவில் வந்து உங்கள் லென்த் என்ன வருதோ அது கூட 1 இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. என் ஸ்லீவ் லென்த் பார்த்தீங்கன்னா 10 ப்ளஸ் 1 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகேவா? ஸோ அது ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட லென்த் நான் வந்து 10 இன்ச்சஸ் வைக்கிறேன். 10 இன்ச்சு ஸ்லீவ் லென்த் வைக்கிறேன். உங்களுக்கு 5, 6 என்ன வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 2.5ங்கிறது ஃபிக்ஸ்டு கேப் ஹைட். ஓகேங்களா? இந்த மெத்தடுக்கு 2.5 ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? பேக் ஆர்ம் ஹோல், ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ரெண்டையுமே அளந்துக்கணும். ஏன்னா ஒரு ஆர்ம் ஹோலில் நம்ம குடஞ்சி வெட்டியிருக்கோம். ஓகேங்களா? 2 ஆர்ம் ஹோலையுமே தனித்தனியாக அளந்து பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நான் இந்த ஆர்ம் ஹோல் அளந்து பார்க்குறேன். குடஞ்சி வெட்டியிருக்கோம்ல, அது 7.25 இருக்குது. இதேவே பேக் ஆர்ம் ஹோலையும் அளந்து பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் இதே மாதிரி பொறுமையாக அளந்து பாருங்கள். எனக்கு 7.5 வருது. ஓகேங்களா? இப்போது 7.25 தான் பெருசு. அப்போ அந்த 7.25 தான் நம்ம எடுத்துக்கணும் மெஷரிங்க்கு. ஓகேங்களா? ஸோ அப்போது உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட் பெருசாக வருதோ அந்த ஆர்ம் ஹோல் அளவை மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 7.25 மைனஸ் 3/4 இன்ச்சு. 3/4 இன்ச்சுங்கிறது ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது கை சுற்றளவை 4ஆல் வகுத்துக்கோங்க. அங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கை சுற்றளவிட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன? ஸ்டிச்சிங்க்கு 1.5 இன்ச்சு. ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு இதையுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கை சுற்றளவை 2ஆல் வகுத்துருக்கேன். ஓகே, ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸ்டிச்சிங்க்கும் விட்டாச்சு. இனி ஆர்ம் ஹோலை நடுப்பகுதி சென்டர் மார்க் பண்ணுங்கள். 1/2 இன்ச்சு வெளிப்பக்கமாக. ஓகேங்களா? பாருங்கள், நான் வெளிப்பக்கமாக மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பேலன்ஸ் இருக்கிற இந்த மாதிரி மார்க் பண்ணி உள்பக்கமாக. ஓகேங்களா? உள்பக்கமாக தான் நம்ம வளைவு வேணும், அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கணும். அடுத்தது உள்பக்கம் தான் ஆர்ம் ஹோல் கர்வ் ஸ்கேலு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஸ்கேலை நல்லா பாருங்கள், உள்பக்கமாக வச்சுருங்க. அடுத்தது வெளிப்பக்கமாக. ஓகேங்களா? வளைவுக்கு வெளிப்பக்கமாக வச்சு வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? நமக்கு தேவையான ஆர்ம் ஹோல் ரெடி. இப்போ ஹை பஃப்புக்கு இதுலேயே வந்து 3 இன்ச்சு உயரமும் பாக்ஸாக எடுத்து வித்து 3 லென்த்து 3 எடுத்து ஒரு பாக்ஸாக கோடு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பஃப் ஸ்லீவ் ஹை பஃப் தான், ஒரு பெண்டு வேணும். அதுக்கு ஆர்ம் ஹோல் ஸ்கேலையே நான் இப்போ வைக்கிற மெத்தட்லேயே வச்சு ஜஸ்ட்டு ஒரு வளைவு. ஓகேங்களா? வரைஞ்சிங்கனாவே போதும். அடுத்தது ஆர்ம் ஹோல் ஸ்கேலை அப்படியே திருப்பி வச்சுக்கோங்க. நான் வேறு கலர் மார்க்கரில் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான ஹை பஃப் ஸ்லீவும் ரெடி. உங்களுக்கு நார்மல் ஸ்லீவ் வேணாலும் போட்டுக்கலாம், ஹை பஃப் ஸ்லீவ் வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு 10 இன்ச்சஸ் ஸ்லீவ் வேணாம், 5 இன்ச்சுக்கு தான் ஸ்லீவ் வேணும். ஓகே, சேம் இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தடவே 5 இன்ச்சு லென்த்து வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், ஹை பஃப் ஸ்லீவ் ரெடி. ஓகேங்களா? ஃபோல்டிங்கில் தான் எப்போயுமே லென்த் இருக்கணும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹை பஃப்லாம் போடுறீங்க அப்படின்னா இதுக்குன்னு தனியாக 1/2 மீட்டர் துணி தேவைப்படும். ஓகே, ஸோ ஃபேப்ரிக்கை வந்து ஃபோல்டிங் வைஸ் 2 ஃபோல்டிங் வைஸ் இருக்கிற மாதிரி பார்த்திங்க. இப்போ ஒரு ஃபோல்டிங் இருக்கா, இதுவே 2ஆக மடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? 2 ஃபோல்டிங் இருக்கணும். அப்போ தான் 2 ஸ்லீவு நமக்கு கிடைக்கும். ஃபோல்டிங் இருக்கிற இடத்துல தான் கையோட உயரத்தை வச்சு நம்ம கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் பேட்டர்ன் ஷீட் பாருங்கள், ஃபோல்டிங் மடிப்பு பகுதியில் தான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதோட அவுட்லைனை மார்க் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக என்னோடய ஃபேப்ரிக்கில் அவுட்லைன் மார்க் பண்ணால் தெரிய மாட்டேங்கிறதுக்காக நான் பேட்டர்ன் ஷீட்டை வச்சே நான் கட் பண்ணுவேன். நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. நல்லா டார்க்காக மார்க் பண்ணதுக்கு அப்புறமேலு பேட்டர்ன் ஷீட்டை எடுத்துகிட்டு கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து கட் பண்ணுறேன். ஃபுல்லாகவே கரெக்டான பேட்டர்ன் ஷீட் எங்கே முடியுதோ அதே இடத்துலையே கட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவோ 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அந்த மாதிரிலாம் விடாதீங்க. ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. ஓகே, ஸோ இது ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு தேவையான ஹை பஃப் ஸ்லீவ் ரெடி. ஹை பஃப் வேண்டாங்கிறவங்க பஃப்பை மட்டும், மேலே இருக்கிற அந்த பஃப்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஓகேங்களா? கம்பல்சரி 2 ஃபோல்டிங் இருக்கணும். ஓகேங்களா? லெஃப்ட்டுக்கு ஒரு ஸ்லீவு, ரைட்டுக்கு ஒரு ஸ்லீவு. ஸ்லீவோட சென்டரில் இப்போ நான் நாச் போட்ட மாதிரி நாச் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே, நாச்சஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாரி கிளாத்தில் வந்து டிசைன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஒரே பக்கமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா?